பணித்துளிகள் டிசம்பர் 14 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பதறாத விசுவாசம். தியான வசனம் சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. 16ஆம் நூற்றாண்டுல ராஸ்மஸ் என்னும் அறிஞர் கப்பற் பயணம் செய்த போது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இல்லை என்று தன்னுடைய சாட்சியை பற்றி கூறுகிறார். அவர் சென்ற கப்பல் புயலில் அகப்பட்டு கொண்டதாம். கப்பலானது உடைய ஆரம்பித்தது. பிறகு மாலுமிகள் பீதி அடைந்தார்களாம். பயணிகள் அனைவரும் பெரும் திகில் அடைந்து கூக்குரலோடு செபிக்க ஆரம்பித்தார்களாம். ஒரே ஒரு பெண் மாத்திரம் வித்தியாசமாக நடந்து கொண்டாராம். அவர் ஒரு இளம்பெண். கையில ஒரு குழந்தை இருந்தது. அவங்க கத்தல. அந்த பெண் கத்தவில்லையாம், அழவில்லையாம். தன் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தாளாம். ஆனால் அமைதியாக செபித்து கொண்டும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பார்த்தபோது அந்த பெண் எப்பொழுதும் செபிப்பவள் என்பது தெரிந்தது. தன்னை தேவனிடத்துல ஒப்படைத்து விட்டாளாம். அவள் முகத்துல எந்த பயமும் இல்லை. கப்பல் மூழ்க ஆரம்பித்துதான். அந்த தாயையும் குழந்தையும் ஒரு பலகையில வைத்து கையில ஒரு துடுப்பும் கொடுத்தாங்களாம். ஒரு கையில குழந்தையை பிடித்து கொண்டு அடுத்த கையில துடுப்பு வலிக்க ஆரம்பித்தாளாம். பத்திரமாக கரையை செல்வார் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆனா முதல்ல கரையை அடைந்தவள் அந்த பெண் தானாம். நம்ப தகுந்த தன் ஆண்டவர் தனக்கு நன்மையானதை மாத்திரமே அனுமதிப்பார் என்னும் எதிர்பார்ப்பே அந்த பெண்ணை பதறவிடவில்லை. நாம் தனியாக தடுமாற தேவையில்லை. நம்மை வழிநடத்துவதற்கு பெரிய கரம் ஒன்று இருக்கிறது. அது நம் கையை பிடித்திருக்கிறது. அந்த கைதான் நம் ஆண்டவராகிய இயேசுவின் கை. இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள சமாதானத்தின் வாக்குத்தத்தத்தை பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. இந்த சமாதானம் உங்களுக்கு தெரிகிறதா? இருந்தால் உங்கள் இரட்சகராகிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை எந்த சமாதானம் இல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்திற்குள் வரும்படி இயேசுவை இன்றே அழையுங்கள். சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 121:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன ஆகிவிட போகுது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமைதியா இருப்பேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அவர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. அமைதியா தான் இருந்து பார்ப்போமே. ஆண்டவர் வழி நடத்துவார். விசுவாசிப்போம். அவருடைய பலத்த கரம் நம்ம வழி நடத்தும். விசுவாசிப்போமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.